மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழா கோ பிரசிடென்ட் பை டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மற்றும் யாஸ்கோ தோத்தீஸ் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். பொதுவாக ஒரு குடும்பத்தில் திருமணமாகி குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் ஒரு புகைப்படங்களை வந்து அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்கறது வந்து அப்பா அம்மாவுடைய திருமண படங்களை தான். அந்த திருமண படத்தை பார்த்தோன்னே ஏறத்தாழ எல்லா பிள்ளைகளுக்கும் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்க முதல் கமெண்ட் என்ன அப்படின்னா, அம்மா நீங்கள் இவ்வளோ ஒல்லியாவா இருந்தீங்க அப்படின்னு. உடனே அப்பா சொல்றது என்ன அப்படின்னா, உங்க அம்மா எப்படி இருப்பா தெரியுமா, இப்பதான் இப்படி ஆயிட்டா அப்படின்னு. அப்ப ஒரு பெண் பருமனாக ஆவதற்கு, தன் உடலை பற்றிய அக்கறை செலுத்தாமல் இருப்பதற்கு, ரொம்ப மெலிதாக இருப்பதற்கு வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. திருமணத்துக்கு பிறகு அக்கறை செலுத்துவது இல்லை பெரும்பாலும் இந்திய பெண்கள், குறிப்பா தமிழக பெண்கள். ஆனா திருமணத்திற்கு முன்னாடி எல்லாருக்குமே அக்கறை இருந்திருக்கு, எல்லாருமே கவனமா இருந்திருக்காங்க, வெயிட் 50 கிலோக்குள்ள இருந்துடணும் அப்படின்னு. ஆனா அந்த சூழல்லையும் திருமணத்துக்கு முன்னாடியும் அதை பத்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் இப்படிதான் இருக்கேன், இப்படிதான் இருக்குன்னு விரும்புறேன்னு சொல்ற ஒரு ஆள் இல்ல, நான் உடம்ப குறைக்கணும்னு சொல்றாள். அப்ப இன்னைக்கு என்ன பேச நினைச்சோம் அப்படின்னா, திருமணத்திற்கு முன்னாடி திருமணத்திற்கு காத்திருக்கும் இளம் பெண்கள், அவர்களில் பருமனாக இருக்கும் பெண்கள் வர்சஸ் ஒல்லியாக இருக்கும் பெண்கள் பேச நினைச்சோம். ஸ்டார்ட் ஒல்லியா இருக்கிறதால நம்ம ரொம்ப ஃபிட்டா இருக்கோம், சிறப்பா இருக்கோம் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு குண்டா பருமனா ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுக்கு உடனே என்ன தோணும்? உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்களை பார்க்கும் போது, இவங்களுக்கு எப்படிடா ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்க, இவ்வளோ பெருசா இருக்காங்களே, எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ண. அதே போல ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போனா, குட்டியா பிளேஸ்க்கு போனா இவங்க இதுல போவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். இந்த இடத்துல போயிடுவாங்களா, இந்த இடத்துல போயிடுவாங்களா, போதுமா அப்படின்னு. ஓகே, எனக்கு தோணும் அவங்க நிறைய சாப்பிடுறதுனால அப்படி இருக்காங்களா, இல்ல நம்ம தான் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களை பார்த்தா வரும். ஓகே, நீங்க ஒரு பொறாமையில் இருக்கீங்க. நான் நல்லா தான் சாப்பிடுவேன் எனக்கு தெரியும், ஆனா அவங்களை பார்க்கும்போது மட்டும் ஏதோ அவங்களோட நம்ம கம்மியா சாப்பிடுறோமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஓகே, அவங்க ஒழுங்கா டயட்டை மெயின்டைன் பண்றது இல்ல, ஃபாலோ பண்றது இல்ல, எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா சாப்பிட்டு உட்காந்து இருக்கணும், ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க. ஓகே, ஹெல்த் பத்தி அக்கறை காமிக்க மாட்டேங்கிறான்னு தோணும். வேற உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? பருமனா இருக்க ஒரு பொண்ணை பார்த்தா உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஐ ஃபீல் தே ஆர் நாட் வெல் டிசிப்ளின்ட். ஓகே, பருமனான பெண்களை பார்க்கும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? ரொம்ப குண்டா இருப்பாங்க, பட் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரி இருக்காது, ரொம்ப டைட்டா போடுறாங்க, ஸோ அது பார்க்க ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கும். பொதுவாக உடைகளை பற்றி அக்கறை செலுத்த மாட்டாங்க, அது பொருத்தம் உடை அணிய மாட்டாங்கன்னு தோணும் பார்த்தா. எனக்கு அவங்க என்னமோ ஹார்ஷா இருப்பாங்களோ அப்படின்னு தோணும். அவங்களோட தோற்றம் தான், ஒவ்வொருத்தர் பார்த்தா பாவமா இருக்கும், ஒருத்தரை பார்த்தா பயமா இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பெரும்பாலுமே எல்லாம் எதிர்பார்த்ததுதான். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அது சொல்றாங்க, என்ன, they are not disciplined இந்த விஷயத்திலையும், அதனாலதான் அப்படி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படித்தானே? அது இல்ல, கண்டிப்பா கிடையாது. மத்த குண்டா இருக்கிற பொண்ணுங்களை விட ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்க தான் மோஸ்டா ஃபுட்டியா இருக்காங்க. நாங்க வந்து டயட் மெயின்டைன் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா நாங்க வந்து அவ்வளோ டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸா இருந்தாலும் சரி, நாங்க பார்த்து நாங்க ஃபிட்டா எவ்வளவு அழகா தெரியற அளவுக்கு நாங்க ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, நான் வந்து பிறந்ததுல இருந்தே சப்பியா தான் இருக்கேன். சோ அது வந்து நீங்க பிறக்கும்போது என்ன வெயிட்? லைக் சின்ன வயசுல இருந்தே அது ஜீன்ஸ்னு சொல்லலாம். ஆமா, எனக்கு கண்ணாடி பார்த்ததுல இருந்து என்னோட ஃபேமிலி முதற்கொண்டு அது என்னோட ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் சப்பியா இருக்கேன் அப்படின்றது வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே சப்பியா இருக்காங்க அப்படின்றது. அது வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படின்றதுக்கு வந்து ஆக்சுவலி நான் கொஞ்சம் உளறிட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் ஹெட் பண்ணிக்குவோம். இல்ல, அவங்க வந்துட்டு டிசிப்ளின்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாங்க வந்து ஜீன்ல இருந்தே ஒன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரே மாதிரி இருக்கும்போது அது எப்படி நாங்க டிசிப்ளின்ட் இல்லன்னு சொல்ல முடியும்? எங்களுடைய ஒரிஜினாலிட்டி இதுதான், என்னுடைய ஒரிஜினாலிட்டி இதுதான். நான் சின்ன வயசுல இருந்தே எப்படி இருக்கேன், என்னுடைய அப்பா அப்படி இருந்தாங்க, அம்மா அப்படி இருந்தாங்க, அதனால ஜீன்ல இருக்குது, அதனால அப்படி குண்டா இருக்கேன்னு நினைக்கிறீங்க. ஓகே, டிசிப்ளின்டா இல்ல பருமனா இருக்கவங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? என் சிஸ்டர் ஜங்க் ஃபுட் பைத்தியம் சார். நைட் ஆனா நாங்களாச்சும் டயட்டிங் இருப்போம், அவ டயட்டிங்லாம் இருக்க மாட்டா, என்ன வேணுமோ சாப்பிடுவா, அவெல்லாம் ஒல்லியாதான் இருக்கா. அப்ப நாங்க டயட்டிங்லாம் இல்ல. ஆமா, குண்டா இருக்கவங்க எப்பவுமே கியூட். ஒரு நிமிஷம் தங்கச்சி கொடுங்க. குண்டா இருக்கவங்களா கியூட் எப்பவுமே. எங்களுக்கு தான் சப்பி, பாண்டா, இந்த மாதிரி போண்டாலாம் நேம் வைப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வைக்க முடியுமா? ஓகே, இப்ப நம்ம உங்க தங்கச்சி கேட்க இப்ப சொல்றாங்கல்ல பேர் வைப்பாங்கன்னு, அப்படி இவர்கள் குண்டா இருப்பவர்களுக்கு ஒரு பேர் வைக்கணும், என்ன பேர் வைப்பீங்க நீங்க? அவளுக்கு வந்து நான் ரைஸ் பேக்னு பேர் வச்சிருக்கேன். ரைஸ் பேக்னா? அதான் ரைஸ் பேக். ஓகே, வேற என்ன பேர் வைப்பீங்க? வாட்டர் பலூன். வாட்டர் பலூன். வாட்டர் பலூனா? நல்லா உப்பிட்டு இருக்கும். ஓகே, முட்டை. முட்டையா? ஓகே, டெடி. டெடி. ஓகே, தக்காளி. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு பேர் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி பேர் சொல்லும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கும், சில சமயம் பிடிக்காம இருக்கும், பிடிச்சிருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு வச்ச பட்ட பேர்ல உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை இப்படி சொன்னா, இப்போ ரைஸ் பேக்னு ஒருத்தர் சொன்னா பிடிக்காது, ஒருவேளை டெடின்னு சொன்னா பிடிக்க கூடும் இல்லையா? அது மாதிரி சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு என்ன சொல்லுவீங்க? குந்தாணின்னு வாங்க. என்ன குந்தா போறா பாரு குந்தாணின்ட்டு, அதுக்கு என்ன மீனிங்னா எனக்கு தெரியாது.
குந்தாணி மாதிரி எப்படி உருண்டுட்டே போற அப்படின்வாங்க. அது அப்படியே காண்டா இருக்கும். கேட்ட கிராமத்துலனா கூப்பிடுற பேரு அப்படின்றதுனால சரி பரவாயில்ல நம்மளுக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்களே அப்படின்னு தட்டி விட்டு சால போயிடுவேன். குந்தாணி யாருக்கு தெரியும் அர்த்தம்? குந்தாணிக்கு 2 அர்த்தம் இருக்கு. இந்த அதிகமா யோசிக்க தெரியாதவங்க, நாலேஜ் பவர் கம்மியா இருக்கவங்க, அறிவே இல்லாம மாதிரி நடந்துக்குருவாங்கல்ல, மந்தமா இருக்கவங்கள குந்தாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் குந்தாணி. ஓகே, அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க. அது பெரிய குந்தாணி ஆராய்ச்சியா இருக்கும் போல இருக்கு. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அப்படியே உட்கார்ந்த இடத்துல உருட்டிட்டே இருப்பாங்க. அப்படி வெயிட். குந்தாணி என்றால் என்னன்னா உங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஓகே, யாருக்குமே குந்தாணி தெரியாது, பொருளுங்கிறதே தெரியாது முதல்ல. ஓகே, குந்தாணிங்கிறது என்ன அப்படின்னா உலக்க வச்சு இடிக்கிறோம்ல, இடிக்கும் போது கீழே ஒன்று இருக்குல்ல, அதுதான் குந்தாணி. அப்போ நாங்க உலக்க மாதிரி இருக்கோம்னு சொல்லாம உலக்க மாதிரி இருக்குது அவங்க, அந்த உரல் மாதிரி உலக்க மாதிரி இருக்குது அவங்க. அந்த உரல் இருக்குல்ல, அந்த உரலுக்கு பேர் தான் குந்தாணி. அது ஒரு இடத்துல வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். அப்படின்னு இல்ல, நான் ஆடுவான் ஓடுவான். அதனால அதை படுக்க வச்சு உருட்டுற மாதிரி உருள்றதுன்னு சொல்ற கதை குந்தாணி உருட்டுன மாதிரின்னு. எதையும் தாங்கும் இதயம் நாங்க. ஓகே, வேற என்ன பேர் நீங்க ரசிச்ச அல்லது நீங்க வெறுத்த உங்களுக்கு வச்ச பட்ட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு பயங்கரம். நான் காலேஜ் படிக்கும் போது ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருப்பேன். அவன் சொல்லுவான் ட்ரம் உருட்டி விட்டுருவேன் அப்படின்னுவான். ட்ரம்னு சொல்றது பிடிக்காது, உருட்டி விட்டுருவேன் அப்படின்றது பிடிக்கும். ரெண்டுமே இந்த நம்மளுக்கு நிக் நேம் வச்சதான். பட் ஆனா உருண்டைன்ற வார்த்தை பிடிக்கும், ட்ரம்ன்றது சொன்னானு பிடிச்சிருக்கா இல்ல பொதுவா பிடிச்சிருக்காது? இல்ல மத்த தெரிஞ்சுக்க கேக்குறேன். பிடிக்கும். உங்களுக்கு வச்ச பட்ட பேர்கள்ல உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது? நாட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்க சார். நாட்டுக்கட்டை, தேனடை சொல்லுவாங்க, ஜிலேபி சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் சார். லட்டுன்னு சொல்றது ஓகே, உருண்டையா இருக்கிறதால சொல்றாங்க. ஜிலேபிங்கிறது என்னன்னு புரியல. குண்டார் காலுக்கு இப்படி ஒரு ஜிலேபியும் ஒரு மாதிரி அப்படியே ரவுண்டா, ஒரு ஷேப் மாதிரி மாறி இருக்கும். ஜிலேபி தப்பா பண்ணாதான் ஒரு ரவுண்டா வரும் சார். அது இருக்கிறதே ரவுண்ட் ஷேப்ல தானே சார். வேற என்ன வந்துட்டு பனிக்கரடின்னு கூப்பிடுவாங்க. குண்டுன்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து குண்டு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பின்ன வந்து பனிக்கரடின்னு கூப்பிடுவாங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து கோயம்புத்தூர் குஷ்பு அப்படிங்கிற பேர், அது வந்து நல்லாவே பிடிக்கும். அப்பதான் தெரிஞ்சு நம்மள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் குஷ்புவா? ஆமா. இல்ல அவங்க வச்சாங்க, நானும் அப்படியே ஏத்துக்கிட்டேன். நீ ஏதோ அவங்க வச்சுக்கிட்டாங்க, அது எல்லாரையும் பரப்பிடுவோங்கிற நோக்கத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க என்னென்ன பேர் கூப்பிடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்ன யூசுவலா வந்து இப்படி 3 பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இப்ப இவங்க பேர் வைக்கிறாங்க, இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ரொம்ப ரசிச்சு எடுத்துக்கிறீங்க. முதல்ல நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறாங்க அவங்கிறது இல்லையா? இன்னொரு காரணம் இருக்கு. ரைட், இப்படிதான் இருக்க போறோம், இவங்களுக்காக நம்ம என்ன ஒல்லியாக போறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுல இல்லையா? ஆனா பட் இவர்களை பத்தி உங்களுக்கு நிறைய மித்து இருக்கும். குண்டா இருக்கவங்களை பார்க்கும்போது இவர்கள் இப்படி இருப்பாங்க, நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல? ஆக்சுவலி குண்டா இருக்கவங்க வீக்கா இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து வெளில காமிச்சிக்கும் போது நான் அடிச்சா தாங்க மாட்டீங்க அந்த மாதிரி. வீக்கா இருப்பாங்கறீங்களா, பிசிக்கலா வீக்கா இருப்பாங்கறீங்களா? பிசிக்கலா வீக். அவங்க பிசிக்கலா வீக்கா இருப்பாங்க. ஓகே, பிசிக்கலா ஒரு அடி வாங்கினா தெரியும் யார் வீக்கா இருக்காங்க அப்படின்னு. நான் ஒரு பாக்ஸர் சார். நான் ஒரு பாக்ஸர், நான் ஒரு ட்ராக் ரேசர், ஐம் a plus size மாடல். இப்படி இருக்கும்போது என்ன எப்படி அவங்க வீக், ஐ மீன் சப்பியா இருக்கவங்க எல்லாம் வீக்ன்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லீனா இருக்கவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கும் சார். இப்போ எங்கேயாச்சும் ஒரு பஸ் ஸ்டாப்ல தனியா ஒரு பொண்ணு நிக்கிறாங்க, அவங்க பக்கத்துல யாராவது போய் நின்னாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஒடுக்கமா, ஐ மீன் பயந்துட்டு ஐயோ தனியா நிக்கிறோமே. ஆமா, அவங்க வந்து வெளியே தான் என்ன மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஐயோ அவங்க வந்து என் கையை பிடிச்சிட்டா என்ன ஆகும், என்னால அவங்களை திருப்பி அடிக்க முடியாது, திருப்பி தள்ளி விடுறது கூட எனக்கு சக்தி இருக்காதே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே நான் பக்கத்துல இருந்தேன்னா அவங்க பக்கத்துல போய் நின்னா அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட்டிவா நிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் சார். ஓகே, வேற என்ன மித்து தோணுது உங்களுக்கு? உடல் பருமனான பெண்களை பார்த்தா உங்களுக்கு என்ன மித்து தோணுது? ஸோ ஐ திங்க் இவங்க வந்து ஃபிசிக்கலாக வீக்காக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் இமோஷ்னலி கூட அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஏன்னா யாராவது கலாய்க்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக தே பிகம் சேட். தே வில் கம் அண்ட் சே. இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வேற ஒன்று தோணுது. என்னன்னா உங்களை தான் யாரும் கலாய்ச்சது இல்லை, உங்களை யாரும் கலாய்ச்சது இல்லைங்கன்னா உங்களை யாராவது கலாய்ச்சா உடனே நீங்கள் வந்து வீக்காக ஒரு எமோஷனல் ஆகி கழுக வரக்கூடும். அவர்கள் சின்ன வயசுலேருந்து அதை கேட்டிருக்காங்க பலதே, போடா நீலாம் ஒரு ஆள், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஸ்ட்ராங்காக தானே இருப்பாங்க அவங்க. ஆமா, 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கலாய்ங்கிற ஒரு விஷயம் வந்து என் வாழ்க்கையில இருக்கு, இப்ப வரைக்கும் இருக்கு. பாடி ஷேமிங் அப்படிங்கறது எங்க போனாலும் பண்ணுவாங்க. நான் ஒரு தடவை கூட அழுதது கிடையாது, அதுக்காக அழுதது கிடையாது. அவங்க என்ன கலாய்க்கிறாங்கன்னு ஒரு தடவை கூட. மை பாயிண்ட் வாஸ் அழுறதுன்றது கிடையாது. இப்போ யாராவது ஒருத்தவங்க கலாய்க்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாவே சேட் ஆயிருவாங்க, ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், மித் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தே டோன்ட் ட்ரை டு அக்செப்ட் தெம்செல்வ்ஸ். என்னதான் வந்து வெளியில சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து குண்டா இருக்கோம், நாங்க சப்பியா இருக்கோம், இதெல்லாம் சொல்றாங்க. பட் சம்வேர் டவுன் த லைன் அவங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த வெயிட்டை வந்து குறைக்கணும்னு தான் பாத்துட்டு இருப்பாங்களே தவிர அந்த இதை வந்து எம்ப்ரேசிங் தெம்செல்வ்ஸ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இல்ல அப்படி இல்ல. இப்போ இங்கவே நான் இப்படி இருக்கேன்,
நான் இப்படி எனக்கே பிடிச்சிருக்கு. நான் அக்செப்ட் பண்ணி தானே நான் இப்படி இருக்கேன். இல்லைன்னா நான் வந்து உட்காந்து இப்படி பேசியிருக்கவே முடியாது. நான் இப்படி இருக்கேன். நான் எப்படி இருக்குன்னா நானா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது எப்படி பண்ணிக்காம இருக்க முடியும்? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். அவர் சொல்ல அக்செப்ட் பண்ற மாதிரி நடிக்கிறீங்க, ஆனா நீங்க விரும்புவீங்க, அப்படிலாம் கிடையாது. நான் சுத்தமா நடிக்கவே இல்ல. எனக்கு என்னன்னா நான் கெத்தா மாசா இருக்கேன்ப்பா, குண்டா எல்லாருமே சொல்லுவாங்க நான் மாசா கெத்தா இருக்கேன், டாட்டோனா போட்டிருக்கேன், பயங்கரமா பைக் ரைட் பண்ணுவேன், டான்ஸ் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். சோ நான் குண்டா இருக்கேன். நான் எப்பவுமே ஃபீல் பண்ணதே யாருன்னா சொன்னா தட்டி விட்டு போயிட்டே இரு, என்கிட்ட இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னுவேன். அவங்க சொன்னது எல்லாமே வந்து டாக் ஷோக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து வாட் ஐ ரியலி ஃபெல்ட் வாஸ் தே ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் சம் ப்ரெஷர். அதாவது நாங்க வந்து ஜாலியா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம், திஸ் இஸ் ஹவ் வி ஆர், நாங்க வந்து எங்களுக்கு வந்து நாங்க எந்த ஒரு கவலையும் எங்களுக்கு இல்ல அப்படின்றத ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்லயே அவங்க தன்னை காமிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த அவசியமே கிடையாது. they are feeling inferior, ஆனா அது ரொம்ப புத்திசாலித்தனமா சுப்பீரியரா காட்டிக்கிறாங்கங்கறாங்க. அப்படின்னா கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்றோம், நாங்க ஒல்லியா வரது இப்போ சொல்றேன். இதனால் வரைக்கும் நான் ஒல்லியானும் ஒரு நாள் கூட ட்ரை பண்ணதே இல்ல. வந்த செட்லயே எல்லாரும் கேட்டாங்க, இருக்கிறதுல நீங்க ரொம்ப குண்டா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே. எதுக்கு ட்ரை பண்ணோம்? தேவையில்லாம வாக்கிங் போயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஃபுட்டை கம்மி பண்ணிட்டு எதுக்கு இருக்கிற கொஞ்ச காலம் இப்படியா ஓகே நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படிதான் நாங்க இருக்கோம். நாங்க வெளியில வந்து எங்களுக்குள்ள ஒரு குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கிற ஃபீலிங் வந்து இருக்கு. அதனாலதான் நாங்க வெளியில சந்தோஷமா நாங்கன்னா நடிக்கவே இல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீலும் எங்களுக்குள்ள இல்ல. பருமனா இருக்கிறதுனால நீங்க எதிர்கொள்ற கேள்விகள் என்ன, எதிர்கொள்ற ஸ்டேட்மெண்ட் என்ன? இது உதாரணத்துக்கு பார்த்தோன்னு அட்வைஸ் பண்ணுவானுங்க, ஏன் நீ என்ன உடம்ப பாத்துக்க மாட்டேங்கிற, உடம்பு மெயின்டைன் பண்ண வேண்டாமா அப்படின்னு. உன்னை கேட்டனா கிளம்பு அப்படின்னு சொன்ன மனசுக்குள்ள இல்லையா? இது ஒரு அனாவசிய ஸ்டேட்மெண்ட். சும்மா பார்த்தோன்னு ஒன்று யோசனை சொல்லுவான் ஒரு ஆணோ பெண்ணோ. அதை போல நீங்க சந்திக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? சார் ரோட்ல போவோம் சார், ஏதோ ஒரு வேலையை அவசரமா போவோம், நடுவில் ஒருத்தன் வருவான், மேம் வெயிட் செக் பண்ணிக்கோங்க, கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க. நான் உனக்கு கேட்டேனா? போகும்போது போயிட்டு இருக்கோம், ரோட்ல எவனையும் கூப்பிட மாட்டான், நம்மள மட்டும் தான் கூப்பிடான். ஏன் ரோட்ல போறவங்களாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? நானே அவசரம் போன் சில டைம் போன் வச்சுப்பேன் சார் காதுல, மேம் கொஞ்சம் போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்கல, நான் உனக்கு கேட்டேனா? அதே மாதிரி கல்யாணம் ஆக போகுது, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒல்லி ஆயிடு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒல்லி குண்டானா கூட பிரச்சனை, அது மாப்பிள்ளையோட பொறுப்பு. நான் சாப்பிட்றேன், எங்க அப்பா காசு கொடுக்குறாரு, நான் பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன், ஏதோ சாப்பிட்றேன், ஏன் அந்த பிரியாணி நீ சாப்பிட மாட்டியா? பிரியாணி சாப்பிட்றத கம்மி பண்ண, எனக்கு பிடிச்சது நான் சாப்பிட்றேன், உனக்கு என்ன அப்படின்னு கேட்பேன் சார் நான். இல்ல வெளியில கல்யாணத்துக்குனா போனா வீட்டுல சொல்லுவாங்க கொஞ்சம் நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, வேணா போற இடத்துல யாருக்குன்னா உன்னை பிடிச்சிருக்கும், சோ மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும், சம்பந்தம் பேசக்கூடும். அந்த மாதிரி நானும் அப்படியே கஷ்டப்பட்டு எல்லாம் நான் பயங்கரமா வெக்கம் வருது. இல்ல கஷ்டப்பட்டு மேக்கப்னா பண்ணிட்டு போவேன். ஏன்னா ஏன் இவ்வளவு மேக்கப்ல கல்யாணம் பொண்ணோட நீ தான் அதிக மேக்கப்னு உடனே அம்மா சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா எதனா ஒரு வர நம்ம இதை அப்படி அப்படியே டப்புன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி இப்படி வளர்த்து வச்சிருக்க, எவன் பார்த்து எவன் கட்டிப்பா, இந்த மாதிரி இருந்தா எவனும் கட்டிக்கனா மாட்டான், ஃபர்ஸ்ட் உன் பொண்ணை போய் உடம்பு குறைக்க சொல்லு அப்படின்னும் போது அம்மா ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, உன்னாலதான் எனக்கு இந்த அசிங்கம், தயவு செஞ்சு உடம்ப குறைச்சி தொலைன்னு. அப்ப அந்த இடத்துல கஷ்டம். அதுவும் பசங்க எல்லார் எதிரையும் வச்சு சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான், ஒருத்தனா உன்னை பாக்குறானா பத்தியா, இதுக்குதான் சொல்றது உடம்ப குறை அப்படின் போது ரொம்ப அப்படியே அழுதுருவேன் நான். என்னடா இது பெத்த அம்மாவா இருந்து நம்மள இப்படி சொல்றாங்களேன்னா. அப்போ ஓகே, ஒல்லியா இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது கான்ஃபிடென்ட்டா இருக்கும்னு. பட் இங்க வந்து இப்படி ஒரு டாபிக் கொடுத்ததுனாலதான் அவங்க கான்ஃபிடென்ட் இருக்கும்னு காட்டிக்கிறாங்க. பட் வெளியனா அவங்க அப்படி கண்டிப்பா கிடையாது. இப்போ அந்த கேர்ள் சொன்னாங்க வெளியே எப்படி இருப்பாங்க, வெளியே வந்து நான் ஏன் ஒல்லியா இருந்திருக்க கூடாது, கண்டிப்பா தோணி இருக்கும். பட் எங்களுக்கு யாருக்குமே தோணி இருக்காது நாங்க குண்டா இருக்க கூடாதா அப்படின்னு, எங்க யாருக்குமே தோணாது. நீங்க நிஜமா மனசோடு சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் பூஸ்டமா இருந்திருக்கலாம், ரொம்ப அங்கங்க எலும்பெல்லாம் தெரியுது, கழுத்து எலும்பெல்லாம் தெரியுது நமக்கு அப்படின்னு நினைச்சதே இல்லையா நீங்க யாருமே? அது ரொம்ப குண்டு இல்லல சார், அது குண்டு இல்லல, இல்லம்மா லைட்டா குண்டு, கொஞ்சம் குண்டு நிறைய குண்டு இல்ல சார். அந்த கான்ஃபிடென்ட் சொல்றீங்க இல்லையா, அவங்க மனசுல வைப்பாங்க, அப்படி நீங்க நினைச்சிருப்பீங்களான்னு கேக்குறேன், தெரிஞ்சுக்க தான் கேக்குறேன். எல்லாரும் பேசாம சிரிச்சிட்டு பேசாம இருக்கீங்க, அப்ப எல்லாரும் தோணி இருக்கு இவ்வளவு ஒல்லியா இருந்திருக்க வேண்டாம், கொஞ்சம் லேசா பூஸ்டமா இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஓகே, இப்ப அந்த கேள்விக்கு வந்துருவோம். ஒல்லியா இருக்கிறதுனால நீங்க எதை அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க, அல்ல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? நான் பேசிக்கலி டான்சர், பட் நான் குண்டா இருந்திருந்தா நான் அப்படி ஆட முடியாது, நான் இப்ப பண்ற இது அப்படி இருந்தா பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள விட நல்லாவே என்னால ஆட முடியும் சார். அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாதேமா உங்களுக்கு? இல்ல சார், எப்படி ஆடினாலும் அதனால நல்லா ஆட முடியும்ங்கறீங்க. என்னாலே செமையா ஆட முடியும். பாத்துறோம் ஆடுதான் ஆடுறாங்க. ஏன்னா எனக்கு அவங்க கான்ஃபிடென்ட் என்ன பிடிச்சிருக்குன்னா, நீங்க எப்படி ஆடுவீங்கன்னு பார்த்தே இல்லை, அவங்க ஆடி பார்த்துடலாம். வாங்க ப்ளீஸ். என்ன பல நீங்க டான்ஸரா? என்னம்மா ஒரு ஆளுக்கு 3 பேர் இருக்காங்களேம்மா. ஓகே, அந்த பக்கம் வேற யார் டான்ஸர் இருக்கீங்க?
உண்மையா from the heart சொல்லுங்க, யார் மேல பார்வை இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்டெப்ஸ் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா this girl and that girl they were really good with the steps, but when it comes to expression she nailed it. She was amazing. She is more graceful. Yeah, she was most graceful and her expressions. Yeah. நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அதிகமா மூவ் பண்ணாங்க, அவங்க மூவ் பண்ணல. And her confidence level was high. Great. Superb. ஒல்லியா இருக்கிறதுனால வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒல்லியா இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா I feel strong, I feel confident, I feel beautiful, and also whenever I get dressed up or something, நான் வந்து இன்னொருத்தங்க வந்து என்கிட்ட வந்து நீ அழகா இருக்கன்னு சொல்ற அளவுக்கு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன், because I myself I know that I'm very beautiful. Just one more point I would like to say. I think marriage proposals நிறையவே வந்துட்டே இருக்கும். So yeah, I kind of get to choose the man that I'm going to get married. So okay, I have choices. ஸ்லிமா இருக்கிறதுனால இப்போ அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இல்லையா, அது அவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியல, அப்படி நான் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு தெரியல, எனக்கு மேரேஜ் ப்ரொபோசல் வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கு, ஐ ஹேவ் சாய்ஸஸ், நான் எனக்கு சூஸ் பண்ண முடியும் எனக்கு வரப்போற கணவனை அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தானா? உங்களுக்கு என்ன நடந்திருக்குது? வந்திருக்கு சார். என்ன சொல்றாங்க? நான் ஓப்பனாவே நான் சொல்லிடுவேன், நான் குண்டா இருக்கேனே, எதுக்கு நீ என்கிட்ட பண்ணணும், என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு, உன் மனசு எனக்கு பிடிச்சிருக்கு. சில பேர் அப்பாட்ட சொல்ல பயப்படுவாங்க. எங்க அப்பாட்ட ஸ்ட்ரைட்டா போய் சொன்னேன், அப்பா அப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்கப்பா, நான் படிக்கிற பொண்ணு இல்லப்பா. அப்பாவுமா போன் பண்ணி சொல்லுவாங்க அந்த பையனுக்கு, என் புள்ள செட் ஆகாதுப்பா உனக்கு அப்படின்னாங்க. காரணம் ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க நீங்க அப்படின்னா, இல்லடா வேணாம் இப்பொழுதுக்கு வேண்டாம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க மேரேஜ் ப்ரொபோசல்னு சொன்னாங்க. எனக்கு மேரேஜ் ப்ரொபோசலும் வந்திருக்கு, லவ் ப்ரொபோசலும் வந்திருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே வந்து நான் ஒத்துக்கிறேன். அப்படி சொல்றவங்க மனசுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் வந்து சரி கல்யாணம் வந்து ஒரு 3 மாசம் இருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறைச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் இதுக்கு வந்து எஸ்பெஷலி மேரேஜ் பண்ணிக்கிற அந்த ஏஜ்ல இருக்கிற அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா who are very chubby. ஸோ கல்யாணம் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ மனசு பார்த்து ஃபிக்ஸ் ஆகிற அந்த கல்யாணத்துல கூட எவ்வளவோ பசங்க வந்து ஓகே நீ கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, எவ்வளவு பேர் வந்து போயிருக்காங்கன்னுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சென்னையில வந்து 6 மந்த்ல நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவரு ஒல்லியா தான் இருப்பாரு, கேப் ஓட்டுறாரு, பேர் கார்த்திக். நான் வந்து சினி ஃபீல்ட்ல சும்மா சின்ன ஒர்க் பண்ணிருக்கேன். இப்ப வரையும் தலுக்கு முழுக்கு நின்றாதாமா நீ நல்லா இருப்ப, அழகா இருக்க. எனக்கு சொல்றீங்களா அவங்களுக்கு சொல்றீங்களா? அவங்களுக்கு தான் சார் சொல்றேன், அவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஏன்னா இன்ன வரையும் தலுக்கு முழுக்கு நின்றாதான் பிடிக்குன்றாரு. உடம்பு நான் ஜிம்முக்கு இந்த 1 மாசமா போய்கிட்டு இருக்கேன், போகாதன்றாரு. இப்படி இருந்தாதான் நீ நல்லா இருக்க, நீ போகாதன்னு சொல்லிட்டு இருக்காரு, தவிர போன்னு சொல்லலையே. அப்படி சொல்றவங்க கண்டிப்பா இஃப் இன் கேஸ் ஐம் ஜஸ்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். கல்யாணம்னு வந்ததுக்கு அப்புறம் இஃப் இன் கேஸ் யூ ஹேவ் எனி ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பா the same guy will say I think you have to reduce your weight. அது உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரோ இல்லையோ டாக்டர் கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூ இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு ஆண்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டினது குண்டா இருந்த குஷ்புக்கு தானே ஒழிய ஒல்லியா இருந்த எந்த நடிகை கோயில் கட்டல. ஆக்சுவலா நீங்க வந்து ரொம்ப ஸ்லிம்மும் இல்ல ரொம்ப வந்து பருமனும் இல்ல, அதனால நீங்க ரெண்டுக்கும் பொதுவா ஒன்று பேசிருக்கீங்க. நான் கேட்கறது நீங்க சொல்ற ஒரு வரி வந்து சரியா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய ப்ரொபோசல் வரும் ஒல்லியா இருக்க பெண்களுக்கு, அதுல we have choices. This segment is brought to you by the Chennai Silks. All new Diwali festive season collections arrived. அவங்களுக்கு வராதுன்னு சொல்றீங்க, அப்ப என்ன அவங்களுக்கு தான் கேட்டுருவோம். சார் நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். லீனா இருக்க ஃபிகரை விட வந்துட்டு கர்வியா இருக்க மாடல்ஸ் தான் செக்ஸின்னு சொல்லுவாங்க சார். பசங்களுக்கு வந்துட்டு செக்ஸியா கர்வியா இருக்கிற அழகான பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஒரு மாதிரி சப்பையா எதுவுமே இல்லாம இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு பார்க்க மாட்டாங்க சார். உண்மை சார். வந்ததுல இருந்து நான் வந்து ரொம்ப கவனமா அந்த ஷோ நினைச்சிருந்தேன். குண்டா இருந்த உங்களை எல்லாம் பாடி ஷேமிங்கிற பேர்ல அவங்க அப்படி பேசிடக்கூடாதுன்னு நினைச்சா மைக்கு கிடைச்சோன்னா ஒரே வரியில முண்டியா இருக்க மொத்த பேரையும் காலி பண்றீங்க பாருங்க சார். உண்மை அதுதானே சார். பசங்க நார்மலா சார் 80 to 90% இருக்க பொண்ணுங்களை ஐ மீன் பசங்க வந்துட்டு பொண்ணுங்க செக்ஸியா இருக்காங்களா, அவங்களுக்கு இருக்க வேண்டியதெல்லாம் அழகா இருக்கா, பார்த்த உடனே கும்முன்னு இருக்காங்களா, அவங்களதான் சார் பாப்பாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்களே. ஆக்சுவலி அப்படி கிடையாது. இப்போ இவங்க சொல்றது வந்து போடுற ட்ரெஸ்ல இருக்கு. ஈவன் நாங்களும் அதை போட்டோம்னா பயங்கரமா செக்ஸியா தான் இருக்கும். என்னம்மா ஆரம்பிக்கும் போது அவங்க எந்த ட்ரெஸ் போட முடியாது, நீங்க இப்ப கடைசியா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நாங்க எல்லா ட்ரெஸ்ஸும் போடுவோம். எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துருச்சு, அவங்க சைஸுக்கு வந்துருச்சு, எங்க சைஸுக்கு வந்துருச்சு. பட் வந்து அந்த காஸ்டியூம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யார் போட்டாலுமே எப்படி வேணாலும் எந்தெந்த காஸ்டியூம் போட்டாலும் எப்படி வேணாலும் காட்டும். சோ அது வந்து சப்பி லீன் அப்படின்றது கிடையாது. இப்ப அவங்க பேசுனது தான் நீ பதில் சொன்னீங்களா? அவங்க அதே பேசுனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா
லீனா இருக்கவங்க வந்து இந்த மாதிரி மாடலிங்க்கு வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற அவங்க மாதிரி சொல்ல வருது சொன்னாங்க. பசங்களுக்கு 90% பசங்களுக்கு கொஞ்சம் சதப்பிடிப்பா இருந்தா தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படிலாம் இல்ல நான் வந்து அவங்க சொன்னது ரொம்ப நாகரீகமா சொல்றேன். இல்ல சொல்லிடுறேன். இல்ல அப்படி இல்ல. கண்டிப்பா சார். பொண்ணுங்க வந்து ஒல்லியா இருந்தாங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஹக் பண்றது, கடல் பண்றது சார். பொண்ணுங்க ஒல்லியா இருந்தாங்கன்னா கட்டி பிடிச்சாங்கன்னா உடஞ்சிருவாங்களோன்ற பயம் இருக்கும் சார். அதுவே நாங்க எங்களை மாதிரி சப்பியா இருக்க கர்வியா இருக்க பொண்ணுங்களை எல்லாம் கட்டி பிடிச்சாங்கன்னா அவங்க வார்ம்தா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் ஹக் பண்ணிட்டே இருக்கணும், கை கோத்திட்டே இருக்கணும், கிளிங்கியாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க சார். எனக்கு வந்து மேரேஜ் ப்ரொபோசல் அப்படின்றத விட ஃபேன் ப்ரொபோசல்ஸ் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி நீ செம்மையா இருக்க, அழகா இருக்க, செக்ஸியா இருக்க, கர்வியா இருக்க அப்படின்ற ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. ஃபேன் ப்ரொபோசல்ஸ் நிறையவே வந்திருக்கு அவங்களன்னு சொல்றதை விட. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா நானே சொல்லுவேன். லவ் ப்ரொபோசல்ஸ் நிறைய வந்திருக்கு சார். அதில் வந்து எப்படி ஸ்கூல் சமயத்தில் வந்து நம்ம போய் வந்து அப்ரோச் பண்ண பசங்க வந்து அப்போ வேணாம் சொல்லிட்டு இப்போ இருக்கிறத பார்த்துட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூலில் இருக்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். காலேஜ்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். நிறையவே வந்திருக்கு. பஞ்சம்லாம் இல்லாமலாம் கிடையாது, எங்களுக்கும் வந்துட்டே தான் இருக்கு. ஓகே. மேரேஜ் டைம்ல வந்து குண்டா இருக்கவங்கள ஒல்லி ஆகுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் ரொம்ப ஒல்லியா இருக்கவங்கள கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏத்துமா, அப்பதான் கேமரால கொஞ்சம் பார்க்க நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுவும் சொல்லுவாங்கல்ல. இல்ல நான் வந்து ஒரு ஸ்கின்னி கேட்டகரியில இருந்து நான் வந்து கொஞ்சம் சப்பியாய் திரும்ப கொஞ்சம் வெயிட் கம்மியான ஒரு கேட்டகரி. சோ கண்டிப்பா நான் ஸ்கின்னியா இருக்கிற டைம்ல அது சொன்னதுதான் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சாப்பிட வேண்டியது தானே, எதுக்காக எஸ்பெஷலி மேரேஜ் டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து யூ ஷுட் கெயின் லிட்டில் மோர் வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. பருமனான பெண்கள் வர்சஸ் ஒல்லியான பெண்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுவா இது மாதிரி ஒரு உடல் பருமனான ஒரு ஆணை பார்த்தோம்னா ஒரு 100 கிலோ இருப்பாருப்பா, 110 கிலோ இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு பெண்ணை பார்க்கும்போது அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? ஒரு வெயிட்னு ஒன்று சொல்லிட முடியாது. இருக்கிறவங்களோட வெயிட்டை கெஸ் பண்ணணும்னா எப்படி கெஸ் பண்ணுவீங்க? உங்களால கெஸ் பண்ண முடியுமா? மாடல் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க ஒரு 90 இருப்பாங்க. 82 சார். ஓகே. வேற அவங்க இருக்காங்கல்ல 75 இருப்பாங்க. சொல்லலாமா வீட்டை? சொல்லலாமே. 103. 103யா? 103. செஞ்சுரி அடிச்ச ஃபீலிங்ல 103 அப்படின்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க என்ன வெயிட் இருப்பாங்க? ஒரு சரிங்க, அவங்க என்ன வெயிட் இருப்பாங்க? அவங்க ஒரு 65 இருப்பாங்க. 65வா? இல்ல, போன் வெயிட் அதிகமா இருக்கும் கண்டிப்பா. 45. ஓகே. வேற யாரு? இவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க வந்து 80 to 85 இருக்கும். கோவை குஷ்பு 76. அவங்கள வெயிட் இருப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் 40, 42, 45 44. 44. பரவாயில்லையே. White, I think in the side. She must be 65. The first one? Yeah, the first one. 67 sir. 67. ஓகே. வேற என்ன கெஸ்? அந்த கிரீன் கலர் Dress மேபி 62. 74. 74. ஓகே. இவங்க black இவங்க வந்து ஒரு 75 to 80. Yes, I'm 80. 80. ஓ. பரவாயில்லையே. ஓகே. இப்பொழுதாவது சில சமயங்களில் திடீர் கனாலில் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் போட்டோமோ அப்படின்னு தோணும்ல, தோணி இருக்கலாம். அப்படி யாருக்கா தோணிருந்தா தோணுன உடனே நீ செய்யற முதல் காரியம் என்ன? நான் கண்ணாடி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா சந்தோஷம் தான் படுவேன். திருப்பி போய் அதை இறக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியே தான் இருக்கணும்னு நினைப்பேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டாலும் பரவாயில்ல, அப்படிதான் இருப்பேன். கொஞ்சம் வெயிட் போட நல்லா தான் நினைப்பேன். நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே. ஐ திங்க் கண்ணாடியில பாக்குறத விட போட்டோஸ்ல செல்ஃபிஸ் எடுக்கும்போது கிளியரா தெரியும் வெயிட் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அப்படி இஃப் ஐ ஃபீல் அப்படின்னா ஐ ஸ்டார்ட் டூயிங் சம் ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ ஐ ஸ்டார்ட் அடாப்டிங் டு ஃபியூ ஹெல்தி ஹேபிட்ஸ். ஃபோட்டோ பார்க்கும்போது தான் சீக்கிரம் தெரியும்னு சொன்னாங்க இல்லையா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் உடல் பருமனா இருக்க நம்ம செய்யற முதல் காரியம் என்னன்னா, இந்த படத்துல எப்படியாவது நம்ம ஒல்லியா தெரிஞ்சிடணும்னுக்கா பல முயற்சி எடுப்போம். கரெக்டா? நம்ம நேரில் இருக்கிறதெல்லாம் அப்புறம் இருந்துட்டு போகுது. ஆனா இது வந்து வரலாற்று பதிவாயிரும். அதனால வந்து இதுல வந்து நம்ம வந்து ஒல்லியா தெரியணும். அப்படி ஒல்லியா தெரியணுங்கிறக்கா நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போஸ் கொடுக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா நின்னோம்னா பெருசா தெரியும், சைட்ல திரும்பி இப்படி கொஞ்சம் டில் பண்ணி நின்னோம்னா ஒல்லியா தெரியும். பியூட்டிஃபுல்லா காட்டிக்கிறதுக்கு தான் சார் பண்ணுவோம். அதான் என்ன செய்வீங்கன்னு கேக்குறேன். அதுதான் சார் போசிங் சார். ஆங்கிள்ஸ் தான் மேட்டர். ஆங்கிள் தான். ஓகே. நான் முதல்ல ரொம்ப குண்டா இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட கேங் எல்லாமே ஒல்லியா இருப்பாங்க, நான் ஒருத்தி மட்டும் தான் குண்டா இருப்பேன். எல்லாத்தையும் முன்னாடி நிக்க வச்சு நான் பின்னாடி நிப்பேன். அப்பனா நான் வந்து முன்னாடி நிக்க மாட்டேன். அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறதுனால நான் இங்க வச்சு தான் எடுப்பேன். அவங்க எல்லாம் ரொம்ப குட்டியா தெரிவாங்க, நான் ரொம்ப டால் ரொம்ப ஃபேட், அவங்க வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா இருப்பாங்க. நான் இங்க வச்சு தான் எடுப்பேன். கொஞ்சமா செடுறி அப்படிமாங்க, இல்ல நான் அப்பதான் ஒல்லியா தெரிவேன் அப்படின்பேன். இல்லன்னா நான் பின்னாடி போய் நின்னுப்பேன், லாஸ்ட்ல போய் நின்னுப்பேன். அப்பனா உடம்பு தெரியாது. ஓகே. உங்களை படம் எடுக்கும் போது உங்களை ஒல்லியா காமிச்சுக்க நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்க? போட்டோ எடுத்துருவோம் சார். எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட் வந்து எடிட் பண்ணுவா.
எடிட் பண்ணி ஷேப்லாம் பண்ணி ஃபேஸ்ல சிக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு நாங்க எப்படி இருக்கணும் இது பண்ணுவோம் அவ பண்ணி கொடுத்துருவா. போட்டோல வெயிட்ட குறைச்சிக்கிறது. ஆமா, இந்த சைடுல எல்லாம் குறைச்சிக்கலாம், சீக்ஸ் குறைச்சிக்கலாம், நோஸ் கூட பெருசாக்கலாம், சின்ன அந்த மாதிரிலாம் குறைச்சிட்டு அதை நம்ம ஸ்டேட்டஸ்ல எடுத்து போடுவோம். அப்ப கேட்பாங்க என்ன ஒல்லி ஆயிட்டேன். ஆமா ஒல்லி ஆயிட்டேன். இது காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே நான் சின்ன பிள்ளையிலேருந்து குண்டா தான் இருந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கிற டைம்லேயே வந்து அங்கே சவுத் சைடில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவங்களுக்கு சைட் போஸ்ட் தான் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணுன்றது அவங்களுக்கு அப்போ தெரியாது. நான் சென்னை வந்துட்டு திரும்ப அங்கே போய் படிக்கிறப்போ ஸோ எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக நின்றுருப்பாங்க, நான் ஒருத்தி மட்டும் சைட் போஸ்ட் கொடுத்துருப்பேன். இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்லுமே பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக தருவேன், ஏன்னா நான் சைடில் போஸ்ட் கொடுத்துருப்பேன். இப்போ ரீசெண்டாக நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ போடுறப்போ கூட அங்கே எம்பிஏ படித்த என்னோட ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணாங்க, இது உன்னோட சிக்னேச்சர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து எனக்கு ஆமா இல்லை அப்படின்னு தோணுச்சு. ஓகே, எப்போவுமே சைட் போஸ்ட் தான். ஓகே, தொடர்ச்சியாக குண்டா இருக்கிறத பற்றி வேற விஷயங்கள் சொல்கிறீங்க, அது ரொம்ப ரசிக்கிறீங்க, அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க, எல்லாம் ஓகே. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் குண்டா இருக்க காரணத்தினாலேயே புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்கல்ல. உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து பெருசே சொல்கிறேன். சீட்டில் உட்கார போகும்பொழுது குண்டா இருக்க ஒரு பொண்ணு உட்கார வேண்டாம், உட்காந்தா ஏற்கனவே உட்காந்துருக்காங்க அசௌரியம், வேணும் நீ உட்காந்துக்குமா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உட்கார்ற வாய்ப்புல இருந்து காதல் வரைக்கும் பல்வேறு புறக்கணிப்புக்கு ஆளாயிருப்பீங்க. அப்படி உங்களை மிக வருத்தப்பட வைத்த, இப்பவும் எண்ணி வருத்தப்படுற புறக்கணிப்பு சூசைட் இருக்க அட்டன் பண்ண ஒரே விஷயம் லவ் தான். ஸ்டார்டிங்ல ரொம்ப நீ பரவாயில்ல, நீ ஜப்பியா இருக்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி லவ் பண்ணவங்க திடீர்னு ஸ்லிம்மா ஒரு பொண்ணு கிடைச்சோன்னா உன்னைய நான் கேட்டேன், என்னதானப்பா இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு இருந்த, திடீர்னு ஏன் அந்த பொண்ணு சைடு மாறிட்டேன்னா, அவளுக்கு உனக்கும் கம்பேர் பண்ண, அவ ஜீன்னா போட்டுட்டு எவ்வளவு மாடலா இருக்கா, உன்னால அந்த மாதிரி போட முடியுமா, அவ பாரு எவ்வளவு செக்ஸியா இருக்கா, உன்னால அப்படி இருக்க முடியுமா, நான் ஃபேட்டா இருக்கிறதுனாலயே 5 years லவ் என்னை விட்டுட்டு அவன் போனான். ஸோ சூசைட் வடக்குனா போயிட்டு அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன், கடவுளே எதுக்கு நான் இவ்வளோ குண்டா இருக்கணும், ஸோ அந்த லவ்வுக்கு கூட அந்த ஸ்லிம் அண்ட் செக்ஸி தேவைப்படுது அப்படின்ட்டு நான் அன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேனே. அதாவது எப்படி மீண்டிங்க? இது நான் என் ஃப்ரெண்டு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீடு உன்னை விட்டுட்டு போயிட்டானா உன்னோட அருமை அவனுக்கு தெரியல, ஸோ அவன் ஒல்லியா அவன் நாலு பின்னா அது குழந்தை பிறந்தாலும் அது குண்டா தான் ஆக போகுது, அதுக்கு நான் அவளை விட்டுட்டு போயிடுவானா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கும்போது கூட டாக்டர்ஸ் பயங்கர என்கரேஜ், உன்னோட பிளஸ்ஸை மதிச்சு எவன் வரானோ அவனை உயிரா போயிட்டீங்களா சூசைட் பண்ணிட்டு. ஆமா, சூசைட்னா பண்ற அளவுக்கு போயிட்டேன், நம்ம உடம்ப வச்சு நம்மள ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு சூசைட் பண்ணி ஆஸ்பத்திரி அளவு போயிட்டு டாக்டர்னா அட்வைஸ் பண்ணதே அதுதான், உன்னை பிளஸ் நினைச்சு உன்னை மதிச்சு எவன் லவ் பண்றானோ அவனுக்கு நீ உயிரை கொடுக்கறது பெரிய விஷயம். இவனா எதுக்கு இவனுக்காகனா நீ இப்படி பண்ணாதன்னு அப்பா அம்மால இருந்து எல்லாருமே அதான் அட்வைஸ். ஸோ அப்ப முடிவு பண்ண நான் குண்டாதான் இருப்பேன், முடிஞ்சா பிடிச்சா லவ் பண்ணு, பிடிக்கலையா தட்டி விட்டு ஃப்ரெண்டா இருந்துன்னு போ, உனக்காக நான் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு நான் போய் லவ். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். ஓகே, உடல் பருமனாக இருப்பதால் நீங்க சந்திச்ச புறக்கணிப்பு என்ன? இது வந்து எனக்கு நடந்ததுல என் ஃப்ரெண்டு வேன்ல வருவாங்க, மார்னிங் வந்து வேற வேன் மாத்திட்டாங்க, அவளை குண்டா இருக்கா உனக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு வேன்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்க எல்லாருமே போய் அது என்ன அவளை மட்டும் இது பண்றது, வேன்ல ஸ்பேஸ் இல்லைன்னா வேற வேன் ஷிஃப்ட் பண்ணி விடுங்க, வேன்லயே வர வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே நாங்கெல்லாம் போய் பேசின பிறகு அப்புறம் அவளுக்கு வேன் விட்டாங்க. ஆபீஸ்லயா காலேஜ்ல. ஓகே, பஸ்ல போறோம்னா அவளை மடியில வச்சுக்குவாங்க, என்னைய வச்சுக்க மாட்டாங்க எங்க அம்மாவே. ஏன்னா அவ ஒல்லியா இருக்கா, அவ வெயிட் தாங்க முடியும், நான் உட்காந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலா ரொம்ப சாதாரண விஷயம் போல தோணுது, ஒரு குழந்தையா இருக்க ஒரு பிள்ளைக்கு அதான் தோணும்ல, அம்மா மடியில அம்மா தூக்கி என்னை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வெயிட்டா இருக்கேன் அப்படிங்கிறது. மாடலிங்க்கு சார் ரேம்ப் ஷோஸ் நடக்கணும்னாலும் சரி, ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி, சப்பியா இருக்க பொண்ணுங்களை விட மோஸ்ட்லி லீனா இருக்க ஃபிகர்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க முதல்ல. அதையும் தாண்டி ஸ்டேஜுக்கு போய் இருந்தேன்னா ஒன்று வந்து மேக்ஸி ரன்னர் அப்ல தான் வருவேன், அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா அவார்ட்ஸ்ல தான் வருவேன். அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு லீனா இருக்க ஃபிகர் அப்படின்ற ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து எழுதி வச்ச மாதிரி பண்ணுவாங்க சார். என்னதான் அவங்க டேலண்டடா இருந்தாலும் சரி, சப்பியா இருக்கவங்க டேலண்டடா இருந்தாலும் சரி, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருந்தாலும் சரி, லீனா இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியே வரும் சார். அது எனக்கு பயங்கர டிசப்பாயிண்ட் பண்ணா இருக்கும். இப்போ ஸ்கூல் படிக்கும் போது என்னன்னா ஒரு பெஞ்சில் 4 பேர் உட்கார வேண்டியது வரும். ஸோ நடுவில் வந்து ஒரு வுட் மாதிரி வச்சிருவாங்க. ஸோ இதில் 2 பேர் இதில் 2 பேர் அப்படி உட்காரணும். ஸோ என் கூட உட்காந்துருக்க பொண்ணு என்ன பண்ணனா, ஒரு வாட்டி ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணான், ஃபுல் லென்த் மெஷர் பண்ணி அதை 2ஆ பிரிச்சு, இது தாண்டி நீ வரக்கூடாது, இது தாண்டி நான் வர மாட்டேன், அது மாதிரி பிரிச்சுட்டு இதை தாண்டி நீ வராத, அப்படி வந்துட்டா சாக்பீஸ் வேற எடுத்து லைன் போட்டுருவாங்க நடுவில், போட்டுட்டு இதை தாண்டி நீ வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்படி உடல் பருமனாக இருக்க எல்லாருக்கும் ஒரு பாகுபாடு இருக்கு, பக்கத்துல உட்கார வைக்க மாட்டாங்க, அளந்துதான் உட்கார வைப்பாங்க, கோடு போடுவாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும்ல, ஹவ் யூ ட்ரீட் த பர்சன் ஹூ இஸ் மோர் சப்பி? ஏதாவது பாகுபாடு காட்டுறீங்களா? அப்படி இருக்கா உங்க ஃப்ரெண்ட் செக்ஷன்ல
ட்ரெண்ட் செக்டார்ல குண்டா இருக்க ஆளுகள் ஏதாவது பாகுபாடு காட்டப்படுறதா நினைக்கிறீங்களா நீங்க? நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜூம்பா ஜாயின் பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டும் தான் போனோம். அவள் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பா. ஃபர்ஸ்ட் அவன் கேட்டது உங்கள் மம்மியா அப்படின்னு கேட்டாங்க அவளை பார்த்து. அது அவளுக்கு அங்கே எவ்வளோ ஹர்ட் ஆச்சு, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், கூட ஒரு 5 இயர்ஸாக கூட படிச்சுட்டு இப்போ ஒர்க்கும் பண்ணும்போது அவளை மம்மின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் அவள் என்னால் ஜூம்பா ஜாயின் பண்ணி அண்ட் ஷீ நான் ரெடியூஸ்ட் லைக் இப்போ வந்து பார்க்க நல்லா அழகாக சப்பியாக க்யூட்டாக இருப்பா. நான் இப்போவும் சொல்லுவா, நான் ஜூம்பா ஜாயின் பண்ணி நான் இவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது உன்னால தான், நீ சொல்ல தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு. அந்த டைமில் கண்டிப்பாக இட் வில் ஹர்ட். ஒரு கூட நம்ம ஏஜில் இருக்க ஒருத்தவங்கள மம்மின்னு சொல்லும் போது. ஓகே, ஐ டூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேட்டாக இருப்பாங்க. பட் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இப்போ அவங்கள சொல்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், நீ வந்து வெயிட் கம்மி பண்ணாத எது சொன்னாலுமே வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி தப்பாகவே எடுத்துப்பாங்க. சொன்னாலும் பிரச்சனை, சொல்லனா கூட பிரச்சனை. சொல்லனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மட்டும் வந்து இதுவாக இருக்க, எங்களை சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கூட எடுத்துப்பாங்க. பட் ஐ திங்க் அட் திஸ் ஏஜ் வாட் ஐ என்கரேஜ் இஸ் யூ நீட் டு பி ஃபிட் மோர் தென் யூனோ எப்படி இருக்கீங்க அதை விட வந்து ஆர் யூ ரியலி ஹெல்த்தி இன் யுவர் லைஃப். ஸோ எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒபீஸான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வந்து பிசிஓஎஸ், பிசிஓடி அந்த பிரச்சனை வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. பிசிஓஎஸ், பிஓடி, menstrual issues, menstrual cycle, yeah, okay, so polycystic ovary syndrome, okay, so அந்த இஷ்யூஸ் வந்து இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஈவன் நீங்க டாக்டர் கிட்ட போனா கூட டாக்டர் சொல்ற ஒரே இது என்னன்னா நீங்க வெயிட் கம்மி பண்ணுங்க அது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் வந்து ஐ என்கரேஜ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் டு பி ஃபிட், நாட் டு லுக் கிரேட் ஆர் அந்த மாதிரி நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். பட் அட்லீஸ்ட் யூ நீட் டு பி ஃபிட் இன் யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு. ஓகே, என் கசின் என்னோட ஃபேட் தான். அவளும் நானும் ரோட்ல நடந்து போகும்போது பாக்குற பசங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒல்லியா இருக்கவங்கள தான் ஜென்ரலா பாப்பாங்கன்ற மாதிரி எங்களை தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அப்ப அவ ஃபீல் பண்ணா, நானும் நல்லா தானே இருக்கேன், உன் கூட தானே வரேன், ஆனா பாரு உன்னதான் எல்லாரும் பாக்குறாங்க, என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்ப அவ ஃபீல் பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நீ ஃபிட் ஆகலாமே, ஆனா எல்லாம் அழகுன்றது ஃபிட்னஸ்ல இல்ல, ஆனாலும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அதனாலயாச்சும் ஃபிட்டா இருக்கணும். ஓகே, இப்போ வேற யாரு சொல்லுங்க. என்னோட கசினுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி ஓகே பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் வந்து ஒன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி மட்டும், அவங்க அம்மா அப்பா மட்டும் பார்த்துட்டு போயிட்டு நாங்கள் பையனை வர சொல்கிறோம் அப்படின்னாங்க. பட் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து பொண்ணு குண்டா, இப்போவே குண்டா இருக்கா, இன்னும் மேரேஜ் ஆனால் இன்னும் குண்டாயிடுவா, அப்பனா வந்து சரி வராது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அவள் ரெடிலாம் ஆயிட்டா. பையன் வரான்னு சொல்லி என்ன பேசுறது, எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னென்ன கேட்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி ரெடி ஆயிட்டா. பட் வந்து அவளை வந்து அந்த டைம் வந்து ஹர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அந்த 1 டே ஃபுல்லாக ஒரு மாதிரி மூட் ஆஃப்ல இருந்தேன். என்னதான் இருந்தாலும் அதை இவங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ரொம்ப டிலே பண்ணி அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணி நீ குண்டா இருக்கன்னு சொல்லி அவளை வந்து ரொம்ப இது பண்ணாங்க. பட் ஆனா இப்ப வந்து அவ சீரியஸா எடுத்துட்டு ஈவன் ரைஸ் கூட எடுத்துக்கிறது இல்ல. இப்போ வந்து உடம்பு குறைச்சிட்டு இருக்கா தீவிரமா, நான் ஃபுல்லா குறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இது பண்றா. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஹர்ட் பண்றாங்க, டைரக்டா ஹர்ட் பண்றாங்க. அது வந்து அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவங்க ஹர்ட் பண்றவங்க குண்டா இருக்கன்னா முதல்லயே சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ரொம்ப டிலே பண்ணி அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணி அவளை பர்சனலாக ஃபீல் பண்ணி நிறைய ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்கள வந்து பர்சனலாக தள்ளுறாங்க. ஓகே, இப்போ பருமனா இருக்க ஒருத்தரை பற்றி அடிக்கிற கமெண்ட் அதெல்லாம் அவங்க எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆண் பெண் அதில் வேறுபாடு இல்லை, 2 பேருமே கமெண்ட், 2 பேருமே அட்வைஸ், 2 பேருமே யோசனை எல்லாமே இருக்கும். இதில் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம கொஞ்சம் குண்டா இருக்கோம் அப்படின்னா உடனே வந்து அதை பற்றிய கமெண்ட் அடிக்கிறது, அதை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி பேசுறது வந்து பெண்கள் அதிகமாக உங்களுக்கு யோசனை சொல்கிறாங்களா இல்லை ஆண்கள் சொல்கிறாங்களா? கேர்ள்ஸ் தான் சார் அதிகமாக சொல்லுவாங்க. காலேஜில் வந்து சொல்லுவாங்க, ஒல்லியா இருப்பா வந்து சொல்லுவா, கொஞ்சம் ஃபிட் ஆகு, ஏன் இப்படி இருக்க. அவள் வந்து சொல்லுவா, காலையில் டிஃபன் வந்து கரெக்டாக எடுத்துக்கோ, நீ கேன்டீனில் சாப்பிடாத, அங்கே சாப்பிடாத, நீ எதுக்கு நீ அதை சொல்கிற அப்படின்னு தோணும். ஸோ அவள் கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பா பார்க்க, அவள் வந்து சொல்லுவா. அதுதான் இந்த அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. இந்த அட்வைஸுக்கு மேல கிண்டல் பண்றது, ஹர்ட் பண்றதுங்கிறது யார் அதிகமா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் தான் சார் ஜாஸ்தி பண்ணுவாங்க. பாய்ஸ் தான். ஏன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து நமக்கு தெரியும், அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. பட் பாய்ஸ்க்கு அந்த அளவுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் அவங்க கிண்டல் அடிப்பாங்க. ஒல்லியா இருக்க என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஒல்லியா தான் அவனை விட்டுருங்க, அவன் பொண்ணுன்னு பார்த்து பேப்பர்ல எழுதி வச்சாலே கமெண்ட் அடிக்க போறான். ஓகேவா, நான் அவனை கேட்கல. பொதுவா உங்களுடைய லைஃப்ல, காலேஜ்ல, ஒர்க்கிங் பிளேஸ்ல அந்த மாதிரி இடத்துல உங்களை கிண்டல் பண்றதும் ஹர்ட் ஆகிற அளவுக்கான ஒரு செய்தி சொல்றதும் ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா? பாய்ஸ் தான். என்னை வந்து பொண்ணுங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க.
என்ன சொல்றதுன்னா நான் திட்டிடுவேன். நான் திருப்பி எந்த கடையில நீ அரிசி வாங்குற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே நான் திட்ட ஆரம்பிச்சு அதனால பேச மாட்டாங்க. பசங்க அப்படின்னா என்ன மச்சான் நீ சாப்பிட்டு வா நம்ம கூட சாப்பிடுன்னு. ஒரு சில பொண்ணுங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்க ஏதோ அவங்க தான் வந்துட்டு உலகத்திலே இருக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க, நீ இன்னும் கொஞ்சம் இழைச்சனா நல்லா இருப்ப அப்படின்னா, இப்பவே நல்லா தான் இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் திருப்பி திட்டிடுவேன். அதனால என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதுல ஆண்கள் பெண்கள் தவிர இப்ப சிறுவர்கள் தான் அப்படி பேச நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்டோட 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப வெளியே வந்து அந்த கிட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்கள முன்னப்பின எனக்கு தெரியாது யாரு அந்த பையன். 15 வயசு பையன் சொல்றீங்களா நீங்க? இல்ல 4th ஸ்டாண்டர்ட் அது மாதிரி படிக்கிற 10 வயசு பையன். அது மாதிரி பசங்க என் ஃப்ரெண்டோட பொண்ணும் அந்த பையனை விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போறதுக்காக நான் பார்க் பண்றேன். அங்க அவங்க விளையாண்டுட்டு இருக்கவங்க அவங்க பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்றாங்க. என்ன வந்து எரும மாடு அப்படின்னு அந்த பையன் கமெண்ட் பண்ணிருக்கான். அந்த சின்ன பையன் அந்த 4th படிக்கிற பையன் கமெண்ட் பண்ணது என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து என்கிட்ட சொல்றப்ப நான் வந்து 10 வருஷம் ஃப்ரெண்டு அவ என்ன வந்து ஒரு கோவமான ஃபேஸா என்ன பார்த்ததே கிடையாது. சொன்ன பையனுமே சின்ன பையன். அது வந்து என்ன சொல்றது மைண்டுக்கு தெரியுது, பட் எனக்கு ஹார்ட்டுக்கு தெரியல. நான் என்ன பண்ணேன், பொண்ணு வீட்டுக்குள்ள கூட போல. அன்னைக்கு மேபி ஆல்ரெடி வேற ஏதாவது மூட்ல இருந்தோமா எப்படின்றது தெரியல. அந்த சின்ன பையன் சொன்னது என்ன ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். பையன் வீட்டுக்கு அந்த 4 இயர்ஸ் பையன் வீட்டுக்கே நான் போயிட்டு நான் கேட்கறேன் இது யாரோட பையன் அப்படின்னு நான் கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் நான் சொன்னேன், உங்க பையன் இப்படி வந்து என்ன வந்து சொல்றான், உங்க பையன் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, இப்படி ரோட்ல போற யாரையோ ஒருத்தவங்களை வந்து ஒரு 4 வயசு பையன் கமெண்ட் பண்றான். 4வது படிக்கிற பையன் 4வது படிக்கிற பையன் கமெண்ட் பண்றான். இது வரைக்கும் எனக்கு யாருமே அந்த ஒரு இதுல இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நம்ம பேசுறது ஓகே. இதே அந்த 4 இயர்ஸ் பையன் சொன்னா அதுவே அந்த டைம்க்கு எனக்கு கோவம் வந்துருச்சு. இதே ஒரு பெரியவன் சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஏன்னா பாடி ஷேமிங் வந்து நம்ம படத்திலே பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பொது இடத்துலயும் பண்றோம் இல்லையா? அதைத்தான் காமெடின்னு பண்றோம். அதை பார்த்து வளர்ற பையன் அது சரிதான் நினைச்சிடறான். ஆமா, நான் வந்து அவங்க கிட்ட சொல்றப்போ எனக்கு ஆக்சுவலி அந்த டைம்ல நான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்க வேணா. 10 வருஷம் ஃப்ரெண்ட் எனக்கு கோவமா பார்த்ததே இல்லை. அன்னைக்கு இது வந்துருச்சு. நான் அவங்க கிட்ட போய் சொல்றேன், என்னால கண்ட்ரோல் பண்ணாமல. ஈவன் அவங்க வந்து அந்த பையனை அடிச்சுட்டு நான் அவனை அடிச்சுட்டேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் இதுக்காக வந்து சொல்லுங்க, இப்படி முன்ன பொண்ணு தெரியாத ஒருத்தவங்களை கமெண்ட் பண்றான் உங்க பையன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். 20 வயசு என்ன செய்வான் எனக்கு இல்ல, நம்ம வந்து நான் சின்ன பையன் தெரியுது, பட் இருந்தாலும் எனக்கு கோவம் வந்துச்சு. என் லைஃப்ல கோவம் அந்த அளவுக்கு எனக்கு வந்ததே இல்ல. அதுவும் நான் அப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றது கூட எனக்கு தெரியல. ஓகே, இப்போ ஒன்னு சொல்றாங்கல்ல, இதை போல ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா யாராவது இந்த கமெண்ட்களுக்கு? எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, தர்ஷினின்னு சொல்லிட்டு நேம், குட்டி பொண்ணு. அவனப்பா குண்டு ஒரு மாதிரி ஸ்லாங்ல குண்டுமா குண்டு அப்படின்வா. தோசை கல்லுக்கு சூடா இருந்தா கரண்டி அப்படியே வந்து வச்சிருவேன். சும்மா லைட்டாவா அவ அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கையில எனக்கு எந்த இடம் அவ கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல வச்சிருவோம். அதுக்கப்புறம் சுடுற தோசை கட்டி வைக்கிற கம்ஃபர்டபுளான ஒரு இடம் வேற, கைதான் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ கையில வச்சிருவேன். அந்த அப்புறம் கூப்பிட மாட்டான். ஸோ இதுதான் ஒரு நாள் பயங்கர பசின்னு ஒரு ஹோட்டலுக்கு போனேன். அப்போ பசங்க ஃப்ரண்ட் டேபிள்ல ஃபுல்லா பசங்க, நாங்க கேர்ள்ஸ் 2 பேர் இருந்தோம். ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நேரம் டைம் ஆகுது. அந்த பசங்க என்ன கலைக்கிறானுங்க, குண்டா தடியா சோத்துக்கு ரெடியான்னு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். வெயிட்டர் எப்போ சாப்பாடுன்னு கேட்டு இவனுங்க கமெண்ட் பண்றாங்க, வாப்பா அப்பா ஏமா அப்பா பசிக்குது போலாம், அந்த அம்மாக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்துன்னு வந்து தானு. நான் பல்ல கடிச்சிட்டு மோன இருங்கடா சாப்பிட்றேன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு, என்னென்ன நான் ஆர்டர் பண்ணது வெறும் பிரியாணி லாலிபாப் மட்டும்தான். அவனுங்களுக்காக விதவிதமா ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பில்ல எடுத்துட்டு போய் அவங்க பிளேட்ல வச்சுட்டேன். இன்னும் எத்தனை வந்து என்னாண்டு வைக்கிறேன்னு, உங்க அப்பா தானே சம்பாரிச்சு போடுறான், அதனால தானே குண்டா தடியா சோத்துக்கு ரெடியா என்ன, நான் சாப்பிட்டுட்டேன் ஒழுங்கு மரியாதையா பில்ல கட்டுன்னு. ஆமா, அவனுங்க ஒன்னே ஸ்ட்ரேஞ்சர்ஸா, தெரியாதவங்க, தெரியாது யாருன்னே தெரியாது. அவங்க பயங்கர கலை. நான் இப்படி துண்ணுதே இதனாக்க கட்டினி அவன் தான் மேய்ப்பானோ அவன் தான் சோறு போடுவானோன்னு எதுவுமே கோவப்படல, எதுவுமே பண்ணல. சில்லா பொறுமையா உக்காஞ்சி ஃபல்லோட கில்லோட எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு 1700 ரூபாய்க்கு பில் எடுத்துட்டு போய் பிளேட்ல வச்சுட்டு, தயவு செஞ்சு கட்டிடுன்னு. இவ்வளவு நேரம் நீ கலாச்செல்லாம் நான் வாங்கி நின்றல, ஒரு பொண்ணு உக்காஞ்சா நீ குண்டா தடியா சோத்துக்கு ரெடியான்வேன், நாங்க வாய மூடி நிற்கும், ஒழுங்கா பில்ல கட்டுறியா இல்லன்னா ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பண்ண வரும்போது என் கையை பூச்சி இழுத்துட்டேன்னு வெளியில யூடியூப்லன்னா உன்னை பத்தி பேசி போடுவா அப்படி சொல்லி அந்த பில்ல கட்ட வச்சுட்டு தான் நான் வெளியில வந்தேனே. அதே மாதிரி அவனும் பில்ல கட்டினா, ஐயோ தலை சாரி தலை ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படின்ட்டு அவன் அந்த பில்ல கட்டிட்டு போகும்போது பெட்ரோலுக்கு காசு கொடுறான்னு 200 ரூபாய் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். எல்லாருமே அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருமே என்ன அப்ரோச் பண்ணாங்க, பரவாயில்ல இந்த மாதிரி தான் பொண்ணுங்க இருக்கணும், கலாய்க்கிறாங்க சொல்லிட்டு அடிச்சுட்டு கோவப்படக்கூடாது, நீ இந்த மாதிரி பண்ணதுதான் கரெக்ட், இதே மாதிரி இருந்தா எவனும் வாய் திறந்து கலாய்க்க மாட்டேன், வேணா அப்போ விட்டு துட்டு போயிடுமே.
பருமனான பெண்கள் வர்சஸ் ஒல்லியான பெண்கள்னு நிறைய விஷயங்கள் பேசணும். இப்ப நம்மோட கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் வித்லேகா ராமன் நடிகை, மற்றொரு நடிகை காயத்ரி. இப்ப சிறப்பு விருந்தினர் வர நேரத்தில் நான் வந்து காயத்ரிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். ஒல்லியா இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாட் ஒன்லி அஸ் an ஆர்டிஸ்ட், பொதுவாகவே ஒரு பொண்ணா அட்வான்டேஜஸ் இருக்கா? இப்படி இருந்தா என்ன? நிறைய க்ளோதிங் பிராண்ட்ல சைஸ் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, யூனிவர்சல் அவ எங்க போனாலுமே ஷாப்பிங் போனா சில இடத்துல ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும், அங்க ட்ரையல் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஒரு சான்ஸ் எடுத்து வாங்கிடலாம். ஓகே பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் போட்டுக்கலாம் அப்படி. ஐ திங்க் தட் இஸ் an advantage. ஓகே, இப்போ பொதுவாக வந்து உலகம் முழுமைக்குமே வந்து ஒரு பொண்ணுடைய பியூட்டி ஸ்டாண்டர்ட் என்பது வந்து வெயிட்டை வச்சு பார்க்கப்படுது இல்லையா? ஷி ஷுட் பி ஸ்லிம். அது வந்து முதல்ல நிறத்தை வச்சே பார்க்கப்பட்டுச்சு, அப்புறம் இல்லைன்னு அதில் எல்லாரும் சேர்ந்து உடைச்சாங்க கருப்புமே அழகுதான்னு. இப்போ வந்து அது உடைச்ச அளவுக்கு இதை உடைக்க முடியல. இன்னும் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ல ஒரு பொண்ணுடைய வெயிட் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அது என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது அவசியம் தானே? வாட் யூ திங்க் அபவுட் இட்? வாட்ஸ் யுவர் கமெண்ட் ஆன் இட்? அது ஒரு அன்ஹெல்தியான ட்ரெண்ட். யாரையுமே இந்த மோல்குள்ள நீ ஃபிட் ஆனாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்றதே தப்பு. எவ்ரிபடிஸ் பாடி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க ஜெனட்டிக்ஸ் பொறுத்து தான் அவங்க பாடி இருக்கும். அது அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றீங்கன்னா அவங்க மனசை தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் சில பேர் பாடி அவங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு ஒன்று இருக்கும். டான்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களால பாடி பில்ட் பண்ண முடியாது. தே கான்ட் மூவ் ஃபாஸ்ட். அத்லீட்ஸ் வந்து ஃபாஸ்டா மூவ் பண்ணோம்னா அவங்க கம்மியா இருக்கணும். பாடி பில்டர்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னும் ஹெஃப்டியா இருப்பாங்க, லைக் மோர் சங்கியா இருப்பாங்க. ஸோ உங்க பாடியை நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு உங்க பாடி உதவுதானா தென் இட்ஸ் அ குட் பாடி, பெர்ஃபெக்ட் பாடி. இப்போ நம்ம ஒரு என்ன வேலை செய்யறோமோ அதுக்கு தான் அந்த உடம்பு உதவி செய்யணும். உதவி செஞ்சா சரிதாங்கிறீங்க. வித்யாவுக்கு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், அவங்க அப்பாவை தெரிஞ்சாலும் தெரியும். அவங்க வித்யா வந்து பெரிய பேஷன் உண்டு நடிக்கிறதுல, ரொம்ப பிடிக்கும் நடிக்கிறது. இப்போ உடம்பு குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பழைய வித்யா எப்படி இருந்தாங்கன்னு. நீங்கள் வந்து அப்படி இருந்து நடிக்கிறது பெரிய ஆர்வம் இருந்துச்சுல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூ லவ்ட் இட். ஆனால் நீங்கள் குண்டா இருந்த காரணத்தினால தான் நீங்கள் ஒரு காமெடி நடிகா. நீங்கள் உங்களை காமெடி ரோல் உடனே கூப்பிடுது. அது ஒரு வகையில் ப்ளஸ். என்னன்னா யூ ஈஸிலி காட் அ சான்ஸ். ஓகே, ஆனால் ஒருவேளை நீங்கள் உடம்பு குறைஞ்சிருந்தா கதாநாயகவே நடிச்சிருக்கலாமோன்னு தோணிருக்கா உங்களுக்கு? ஸோ நான் வந்துட்டு 2012 என்னோட டெபியூ நீதானே என் பொன் வசந்தம்ல பண்ணும்போது என்னோட சைஸ் பார்த்து கௌதம் மேனன் என்ன காஸ்ட் பண்ண, என்னோட நடிப்பு பார்த்து தான் என்ன காஸ்ட் பண்ணாரு. குட். ஸோ இன்னி வரைக்கும் எனக்கு அந்த மோட்டோ தான் இருக்கு. என்னோட உடலை வச்சு என்னை வந்துட்டு எடை போடாதீங்க, என்னோட நடிப்பு வச்சு நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா இன்னி வரைக்கும் நான் இன்னைக்கு 20 கிலோ கம்மியா இருக்கேன், ஆனா என்னோட நடிப்பு 20% கம்மியா ஆகல. இண்டஸ்ட்ரிக்கு அது புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு குண்டா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். 86 கிலோஸ் இருந்தேன் என்னோட ஹெவியஸ்ட் வெயிட்ல. தட் இஸ் நான் ரெக்கார்ட் பண்ண வெயிட். நான் எனக்கு வந்துட்டு ஒரு வேயிங் ஸ்கேல் மேல நிக்கிறதே ஒரு ஃபோபியாவா இருந்தது. சுத்தமா எனக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு நாள் அம்மா ரொம்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணி சும்மா நின்னு பாறேன்னு சும்மா கேட்டாங்க. 86.5 ஏதோ அப்படி வந்தது. அப்போ கூட நான் பெருசா கண்டுக்கல, சரி போமான்னு நான் அப்படி இருந்தேன். நீங்க வந்துட்டு பிரைட் க்ரூம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, டூ கேர்ள்ஸ் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. பொண்ணுங்க நீங்க மாத்த வேணாங்க, பசங்களும் பசங்களோட அம்மா அப்பா மாத்தினா அது போறோம். முதல்ல அந்த மேட்ரிமோனியல் சைட்ல ரிக்வயர்டு டால் ஸ்லிம் ஃபேர் அது போடாதீங்க. ரிக்வயர்டு குட் கேர்ள், ஒரு நல்ல மனசு, நல்ல பொண்ணு, அப்படி போடுங்க. ஸோ அங்கேருந்து தான் சமுதாயத்துல இந்த பிரச்சனைகள் வருது. ஏன்னா அவங்களே இந்த மாதிரி என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு நான் ரீசெண்டா கூட ஒரு ஷோ பார்த்தேன், மேட்ச் மேக்கிங் ஷோ பத்தி ஒரு ஷோ பார்த்தேன். எல்லா பசங்களுக்கும் அதான் வேணும். ஐ வாண்டட் டு பி ஸ்லிம், ஐ வாண்டட் டு பி மோர் தென் 5'5". யோ நானே 5'2" இருக்கேன், என்னையா நீ 5'5" கேக்குறேன். சோ அப்படி எனக்கு கொஞ்சம் கோவமா இருக்கும். பசங்களே அவ்வளவு டாலா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ரன்பீர் கபூர் மாதிரி இருப்பான், உட்காந்து அவனுக்கு ஒரு கரீனா கபூர் வேணுமா அவனுக்கு. அத எனக்கு செம்ம கடுப்பா இருக்கும் எனக்கு. why should someone lose weight? நான் எதுக்காக நான் வெயிட் குறைச்சேன்னு நான் சொல்றேன். இது வந்துட்டு இவங்களுக்குன்னு அப்படி இல்லை. ஒரு எடைய குறைக்கணும்னா எடைய கூட்டணும்னா இது இந்த 2 விஷயமே ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களே முடிவு பண்ணிக்கணும். நீங்க சொல்றீங்க உன்னோட பொண்ணை பார்த்துட்டு, இல்லாட்டி இவங்க சொல்றாங்க அவங்களோட தங்கச்சியை பார்த்துட்டு. நடக்கவே நடக்காது. எனக்கு 20 வருஷமா எனக்கு நடக்கல. அம்மா டெய்லி எனக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் குறடின்னு. அவங்களும் அதே டயலாக் என்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க, நீ கொஞ்சம் குறைச்சா நல்ல மாப்பிள்ளை வருமோ
ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ள வேணவே வேணாம். நாளைக்கு நான் குழந்தை பெத்த அப்புறம் நான் குண்டாயிட்ட அப்புறம் என்னை விட்டுடுவானா? எனக்கு அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணவே வேணாம். எனக்காக ஒரு நாள் தோணும், அம்மா ஸோ நீ பேசாத. அதுக்கப்புறம் பேசவே இல்லை அம்மா இந்த டாபிக் பத்தி, வெயிட் லாஸ் டாபிக் பத்தி. ஒரு நாள் எனக்கு நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் போன வருஷம். அந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பரா ஃபிட் ஆச்சு, நிறைய காசு தந்தும் வாங்கினேன். ஒரு மாசத்துல 25 நாள்ல என் முட்டி மேல போல அந்த ட்ரெஸ். அழ ஆரம்பிச்சிட்டேன். என்னடா இது, நான் ஒரு மாசத்துலயே இவ்வளவு நான் விட்டுட்டேன், ஒரு மாசத்துலயே 10 கிலோ போட்டிருக்கேன் நானு. எனக்கு அப்படி தோணிடுச்சு. தட் இஸ் வென் எனக்கு அந்த ஒரு கிளிக். என்னோட ஹெல்த்துக்காக தான் நான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து PCOS இருக்கு, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அது ரொம்ப ஒரு காமன். இங்க இருக்கிற முக்காவாசி பொண்ணுங்களுக்கு, ஒல்லியா இருக்கட்டும் குண்டா இருக்கட்டும், நிறைய பொண்ணுங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் இருக்கா? காயத்ரிக்கும் இருக்கு. அவங்க என்ன குண்டாவா இருக்காங்க? PCOS இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காமன். ஏன்னா நம்மளோட டயட், நம்மளோட ஓவரால் ஹெல்த், இட் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் தட். இட் கம்ஸ் டியூ டு தட். டாக்டர் சொன்னாங்க, நிறைய தடவை சொன்னாங்க, வித்யூ நீ கொஞ்சம் PCOS உனக்கு இருக்கு, உனக்கு எல்லாமே உடம்புல சரியாகிறதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் குறைக்கணுமா, நீ குறைக்கலன்னா உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொன்ன பேச்சு கேட்கல. ஆனா ஒரு நாள் எனக்கு அந்த கிளிக் வந்துடுச்சு. இன்னைக்கு நான் 20 கிலோ கம்மியா இருக்கிறதுனால எனக்கு நான் இன்னும் அதிகமா சந்தோஷமா இல்லை. ஆனா என்னோட உடல் நலம் சூப்பரா இருக்கு. ஸோ அதான் நான் சொல்ல விரும்புறேன். எடையை குறைக்கணும்னா உங்களோட ஓவரால் உடல் நலத்துக்காக நீங்க பண்ணுங்க, ஓவரால் வெல்பீயிங்காக நீங்க பண்ணுங்க. Do you feel energetic? Do you feel good? முட்டி வலி இருக்கா, உடம்பு வலி இருக்கா, முதுகு வலி இருக்கா? எனக்கு இது எல்லாமே இருந்ததுங்க. ஷூட்டிங்ல என்னால சரியாவே என்னால நடிக்க முடியாது. அப்பப்ப சரி ஒரு சேர் போடுப்பா, ஐயோப்பா வலிக்குதுப்பான்னு அப்படி இருப்பேன். ஏன்னா my body, I'm only 5'2". I'm not supposed to be 86 kilos. It was crying out for it. It was like, please கொஞ்சம் வெயிட் குறைன்னு என்னோட பாடியே சொல்லிட்டு இருந்தது. ஆனா நான் சொன்ன பேச்சு கேட்கல. தென் ஃபைனலி ஒரு நாள் எனக்கு வந்துட்டு என்னோட ஒரு அந்த கிளிக் வந்த அப்புறம் நான் குறைச்சேன். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேருங்க வாவ் சோ இன்ஸ்பிரேஷனல் சொல்றாங்க. இன்னும் ஒரு கையில நிறைய பேருங்க சொல்றாங்க, சே நீ வெயிட் குறைச்சிட்ட, இப்போ உன்னோட காமெடி நல்லாவே இருக்காது அப்படி சொல்றாங்க. அது எப்படிங்க? கோவை சரளா, மனோரமா இவங்கெல்லாம் குண்டாவா இருந்தாங்க? நான் கேக்குறேன், எவ்வளவு அருமையா காமெடி பண்ணிருக்காங்க, எவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க. திலானா மோனாம்பால், ஆச்சி மனோரமாவா இருக்கட்டும், சதிலீலாவத்தில கோவை சரளா மேடமா இருக்கட்டும், அருமையா நடிச்சிருக்காங்க, அருமையான காமெடி செஞ்சிருக்காங்க. ஸோ எனக்கு எப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு உடலை வச்சு நீங்க காமெடி பண்றீங்க பாரு, அது எனக்கு முதல்ல இருந்தே எனக்கு பிடிக்கல. நிறைய பேர் இங்க என்கிட்ட கேட்பாங்க, எல்லா படத்துலயும் உன்னோட சைஸ் வச்சே காமெடி பண்றாங்கன்னு. நானும் சரி ஓகே பண்ணட்டோம்னு நானும் அப்படியே விட்டேன். இப்ப என்னால விட முடியல. எனக்கு இப்ப அந்த தைரியம் இருக்கு, ஒரு டைரக்டர் இல்லாட்டி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் சொல்றதுக்கு, இது மாதிரி ஜோக் வைக்காதீங்க சார், குண்டா இருக்கிற பொண்ணுங்க ஆடியன்ஸ்ல வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்க ஆடியன்ஸ்ல ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி உடலை வச்சு நீங்க காமெடி பண்ணாதீங்க, பாடி ஷேமிங் பண்ணாதீங்கன்னு நான் முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டேன். ரொம்ப வருஷம் அப்படி கேட்டிருக்கோம். பக்கத்துல இருக்க ஒருத்தனை காமெடி வந்து அவன் உடம்ப பத்தி கமெண்ட் அடிச்சே காமெடின்னு பார்த்துருக்கு தமிழ்நாடு 15 வருஷத்துக்கு. இப்பதான் அது புரியுதே வருது. ஓ, பக்கத்துல ஒரு ஆளுடைய உருவத்தை வச்சு காமெடி பண்ணக்கூடாது. எனக்கு 2 தான் காமெடிங்கிறது. ஒண்ணு பக்கத்துல உருவத்தை கேலி பண்ணிடுறது, அல்லது வார்த்தையில பன் வித் வேர்ட்ஸ். கலாய்க்கிற காமெடி. அந்த கலாய்க்கிற காமெடி இப்ப ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கு. நீ வந்து ஒல்லியா இருக்க, நீ வந்துட்டு கருப்பா இருக்க, நீ வந்துட்டு குள்ளமா இருக்க, நீ வந்துட்டு குண்டா இருக்க, நீ வந்துட்டு ஒரு சொட்டையா இருக்க. எதுக்குங்க அது வச்சுலாம்? டு ஹர்ட் சம்வன் ஆன் சம்திங் தே cannot change. நம்ம பிறக்கும் போது எங்களோட சேர்ந்து பிறந்தது, இதை மாத்த முடியாது. அதை வச்சு ஒருத்தரை கலாய்ச்சு அவங்கள வந்து ஹர்ட் பண்றது, இட்ஸ் வெரி பேட். வி ஷுடன்ட் டு இட். அது வந்துட்டு காமெடி கிடையாதுங்க. அதான் நிதர்சனமான உண்மை. அது வந்துட்டு காமெடி கிடையாது. யாரெல்லாம் அந்த மாதிரி ஜோக் அடிக்கிறாங்களோ, யாரு அந்த மாதிரி ஜோக்க பார்த்து சிரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி அதிகமா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சோ ஓகே காயத்ரி, நீங்க வந்து இப்ப நீங்க வித்யா சொன்ன மாதிரி வந்த நாள் முதலா இந்த நாள் வரைக்கும் இதே தோற்றத்துல இப்படியே இருக்கீங்க நீங்க, இல்லையா? ஸோ பெரிய லாங் பீரியட் இல்லாட்டா கூட கிட்டத்தட்ட 4-5 வருஷமா உங்களை எல்லாரும் பாக்குறோம், அப்படி இருக்கீங்க. இதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? தெரியல, எனக்கு மெட்டபாலிசம் அப்படி இருக்கு. எங்க அப்பா வந்து 62 வருஷம் ஆகுது. எங்க அப்பாவுக்கு 2 வருஷம் முன்னாடி வரைக்குமே ஒரு கையில புஷ்அப் எடுப்பாரு. ஸோ அவ்வளோ ஃபிட்டான ஒரு அப்பா. ஸோ எனக்கு அந்த ஜீன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. வெயிட் போடும், நான் சும்மா விட்டா வெயிட் போடும். பட் நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சா டக்குன்னு குறைஞ்சிரும் எனக்கு. அது பண்ணுவேன் ரெகுலரா. நான் யோகா ஆக்சுவலி எனக்கு PCOD இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டயக்னோஸ் பண்ணாங்க PCOD இருக்கு. நீ ஸ்லிம்மா இருக்கே, உன் மெட்டபாலிசம் நல்லா இருக்குன்னு விட்டுடாத, யூ ஹாவ் டு ஒர்க் அவுட். அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஹார்மோன் ஒன்று வருது உன் பாடியில, அது உன் பாடி கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அப்போலேருந்து நான் ரொம்ப கான்ஷியஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பட் நடுவில் மாமனிதன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சதுல என்னை வெயிட் போட சொன்னாங்க. ஒரு 35 மேலே ஏஜ் குரூப் வரைக்குமே அந்த கேரக்டரோடது கவர் பண்ணுறதுனால அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் குண்டா இருந்தால் தான் அந்த ஒரு இது பிலீவபிளாக இருக்கும் ஃப்ரேமில், நீங்கள் வெயிட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் 10 கிலோ வெயிட் போட்டேன் அந்த படத்துக்காக. சூப்பர் டீலக்ஸில் நீங்கள் என்னை பார்த்ததை விட ஐ வாஸ் 15 kgs மோர் இன் மாமனிதன். பட் நான் ஸ்லிம்மாக இருக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது என் பாடி மேலே. நான் ஒரு துணி போடுவேன், எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. எனக்கு இல்லை, நான் பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் என்னமோ தெரியல, நான் வெயிட் போட்டதுக்கு அப்புறமா என் கான்ஃபிடென்ஸ் ஏறிடுச்சு. லைக் நான் குண்டா இருப்பேன், நான் துணி போடும்போது அந்த ஃபேட் ரோல்ஸ் எல்லாம் தெரியும். பட் என் கான்ஃபிடென்ஸ் கூடினதுனால ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அந்த இது நிறைய பேருக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி நாங்கள் டிவியில் பார்க்குறதெல்லாம் ஐயோ நான் குண்டா இருக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது, இப்போ நான் ஸ்லிம்மாக இருக்கேன் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா அப்படின்னு தான் நம்ம நிறைய பார்ப்போம். பட் எனக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. when I was slim எனக்கு கான்ஃபிடென்ஸ் கிடையாது. மேபி அது என் மைண்டில் இருக்கிற ஒரு பக்குவம் ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லலாம், மேபி வித் ஏஜ். ஸோ இப்போ எனக்கு I'm very comfortable with my body. ஓவராலா தமிழ்நாட்டில் என்னன்னா, தமிழ்நாட்டு ரசிகனுக்கு நடிகை என்பது ஒல்லியாவெல்லாம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் பூஸ்டாப்ல தான் நல்லது, குண்டா இருந்தா இன்னும் நல்லது. ஏன்னா சரிதா என்பவர் நீங்க சொல்ற நடிகைக்குள்ள அடங்கவே மாட்டாங்க, அதான் வித்யா சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவங்க நடிப்புல யாருமே அவரோட உடல் எடையவே பார்க்கல. அத்தனை சிறந்த இயக்குநர்கள் அவரை காஸ்ட் பண்ணாங்க, அவங்கள அத்தனை ரசிகர்கள் அவங்களை விரும்பி விரும்பி பார்த்தாங்க சரிதாவை. அதுக்கு பிறகு அது குஷ்புக்கு நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி பத்மினிக்கு நடந்துச்சு. இங்க யாரு பெரிய ஹாட் தராபா இருந்திருக்காங்கன்னா, யாருக்கு குண்டா இருந்திருக்காங்களோ அவங்க தான் இருந்திருக்காங்க. அது அவங்க உடல்ல அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணும்போது கேமரால நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும் பார்க்க. நிறைய ஒல்லியா இருக்கிறவங்களே நிறைய ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் செக்ஸியா இருக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு செட் ஆகாது. ஒல்லியா இருக்கவங்க நம்ம டிப்பிக்கலா ஒரு ஸ்டீரியோ டைப் நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணதுல, ஒல்லியா இருந்தா அவங்க செக்ஸியா நடிச்சாவோ ட்ரெஸ் பண்ணாவோ நல்லா இருக்கும், குண்டா இருக்கிறவங்க அப்படி பண்ணா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அது ஒருத்தர் அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க கான்ஃபிடன்ஸ், அவங்களோட அந்த சாம் தான். பட் ஐ ஃபீல் அந்த காலமும் கொஞ்சம் இப்போ ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்துல எஸ் குஷ்பு மேடமா இருக்கட்டும், நிறைய ஆக்ட்ரஸஸா இருக்கட்டும், ஒரு ரம்பாவா இருக்கட்டும், நிறைய நல்லா ரசிச்சு பார்த்தாங்க. இப்போ ஒரு ஆக்ட்ரஸ், அட்லீஸ்ட் ஒரு ஹீரோயின், எனக்கு தெரியாது காயத்ரி மேபி வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட் மோர். பட் ஒரு ஹீரோயின் நான் நிறைய ஹீரோயின்ஸோட நான் நடிச்சிருக்கேன். உங்களோட தைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நானே பார்த்திருக்கேன். டைரக்டர்ஸ் ஹவ் ரிக்வெஸ்டட் ஹீரோயின்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு ஆல் இன்க்ளூசிவா ஹீரோயின்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேஷனும் அதிகமா இருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு. ஸோ அவங்க அப்படி யோசிக்கணும், அவங்க அப்படி யோசிச்சாதான் வரும். தொடர்ச்சியா ஒல்லியா இருக்க பெண்கள், குண்டா இருக்க பெண்கள்ல நிறைய பேசும். ஐ திங்க் காயத்ரியும் சரி வித்யாவும் சரி ஒரு ரைட் இடத்துல வந்து பிச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது முக்கியம் இல்லை, நீ என்ன செய்யறீங்க வேலை, என்ன கேரி ஓவர் பண்றீங்க, ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப்ங்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்குது. நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதும் அந்த விஷயங்களை தான் கிட்டத்தட்ட நீங்களும் அந்த இடத்துல தான் பேச வந்தீங்க. நாங்கள் ஒல்லியா இருக்கோம், ஃபிட்டா இருக்கோம், அவங்க உடம்ப கவனிச்சுக்கலாம் நினைக்கிறோம், கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அப்படியே அக்கறையில் சொல்றோம் தான் நீங்க எடுத்து சொல்றீங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வித்யா ஒரு சரியான இடத்துல சொல்லி முடிச்சாங்க. என்னன்னா, எல்லாரும் சொன்னாங்க நான் கேட்கல, ஆனா என் உடம்பு சொன்னுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு சொல்லும், நம்ம மனம் என்ன வேணாலும் செய்ய ஆசைப்படும். ஆசைப்பட்டதை பூரா ஒரு இளமையில சின்ன வயசுல உடம்பு ஒத்துக்கும். நீ சாதாரணமாக சொல்லிடுற, உங்களுக்கு பசிச்சா வயிறு சொல்லும் பசிக்குதுன்னு, தாகம் எடுத்தா சொல்லும் தண்ணி குடிக்கணும்னு, திடீர்னு ஒரு நாள் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும், டக்குன்னு சாக்லேட் சாப்பிட்டுருமேன்னு தோணும். அப்போ ஏன் தோணும்னா, உங்களுடைய பிளட்ல சுகர் லெவல் குறைஞ்சிருக்கும். சுகர் லெவல் குறைஞ்சா சொல்லும் உடம்பு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுடான்னு. நமக்கு அது தெரியாது. இதை போல பசி போல, தாகம் போல, இனிப்பு போல எல்லாவற்றையும் உடம்பு சொல்லும். அந்த உடம்பு சொல்றத மனசு கேட்டுச்சுன்னா சரியாயிடும். நீங்க சொல்றீங்க இல்லையா, யார் சொல்லி நான் கேட்கல, கேட்க மாட்டேன், நான் கெத்து, நான் மாசு அப்படின்னு, உங்க உடம்பு சொல்லும் ஒரு நாள். அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு சொல்லும் அனிமிக்கா இருக்காது, வீக்கா இருக்காது, ஸ்லிம்மா இருக்கும் நினைச்சிட்டு ஒரு இட்லி சாப்பிட்டு அரை இட்லி சாப்பிட்டு திருப்பி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இருப்ப பாக்குறது இல்லையா, அந்த உடம்புக்கும் சொல்லும் இல்ல இது செய்யாத, நீ டயர்டா இருக்க, ஒரு வேலையும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும். அப்படி அந்த உடம்பு சொல்லும் நாள் வரை காத்திருந்துடாதீங்க, அதற்கு முன்னாடி தயாராயிருங்க. ரெண்டு பக்கமுமே சொல்றேன், ஒல்லியா இருக்க பெண்கள் ஒன்றும் சிறப்பு இல்லை, குண்டா இருக்கவங்க ஒன்றும் தாழ்ச்சி இல்லை. அதுவெல்லாம் எண்ட் ஆஃப் த டே என் மனம் என்ன சொல்லுகிறதுன்னு தான். ஆனா அந்த மனம் உடம்பு சொல்றதெல்லாம் உடம்பு கேட்கணும்னா நம்ம அந்த உடம்பு ஒழுங்கா ஃபிட்டா வச்சுக்கணும். உங்க உடம்பு ஐயையோ முதுகு வலிக்குதே, ஐயையோ நான் ரொம்ப நேரம் நிக்க முடியலையே அப்படின்னு சொல்றதுக்குள்ள தயாராயிருங்க.
விசையுறு பந்தினை போல் செல்லும் வழிகேட்டன் தான் இல்லையா? நினைச்சோம்னா போயிடணும் அந்த இடத்துக்கு, மனம் நினைக்கணும். அப்போ அதுக்கு உடம்பு உதவி செய்யணும். அதை உதவி செய்யற மாதிரி நம்ம அந்த உடம்பை வச்சுக்கிட்டா போதும். இதுல ஒல்லியா இருக்கும் குண்டா இருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. நீங்க எல்லாரும் கொண்டு போக வேண்டிய செய்தி, சொல்ல வேண்டிய செய்தி, எப்பொழுதாவது எங்காவது பக்கத்துல இருக்க ஒருத்தரை உருவ கேலி பண்ணா ஒருத்தன்னா அந்த இடத்துல நிப்பாட்டிருங்க. டே அதை செய்யாத. இதுக்கு பேர் காமெடி இல்லை, இதுக்கு பேர் அறிவு இல்லை, இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்லை. நீங்க மக்குக. உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நாளா. அக்கா பேசும்போது சொன்னாங்கல்ல, என்னை ஒருத்தன் குண்டா இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு நான் சாப்பிட்டு 1700 பில்லை கொண்டு வச்சேன், எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட் சீன். நீ என்னை குண்டா கேட்டு சொன்னலடா, நான் சாப்பிட்ட காசை நீ கட்டு, அப்படி இல்லைன்னு நீ சொல்லாத, சும்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதனால அதுதான் ரொம்ப சிறப்பு. எல்லோரும் அது பரப்புங்க. உங்கள் உடம்பு என்பதும் உங்க சந்தோஷம்தான். நீங்க சந்தோஷமா இருக்க வரை சரிதான். அது சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துறோம், வேண்டுறோம், விரும்புறோம். நல்லபடியா உடம்பை பார்த்துங்க. காரணம், தமிழ்ல தான் உடம்புக்கு பிரமாதமான பேரு மெய். அதுதான் உண்மை. உடம்பு வராது, உடம்பு வராதும்மா. உடம்பு ரொம்ப உண்மை. உடம்பு மெய். மனம் ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தணும்னா அந்த மெய் நல்லா இருக்கணும், இருந்தா தான் நல்லா இருக்கும். அதனால இருவரும் உடல் ஆரோக்கியம் பேணி நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.